அற்றார் அழிப்பசி தீர்த்தல், திக்கற்றவர்கள், திசையற்றவர்கள், உணவுக்கு வகையற்றவர்கள், முதியோர்கள், அடியார்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அன்போடு நாம் கொடுக்கக்கூடிய அந்த உணவு அளித்தல் என்ற பசி நீக்குதல் என்ற புண்ணியம், ஜீவகாருண்யம் என்ற புண்ணியம். ஒரு மனிதன் டெபாசிட்டில் பேங்கில் பணம் கட்டிட்டா எந்த நாட்டுக்கு போனாலும் ஏடிஎம்மில் அந்த பணத்தை எடுத்துக்கிறோம். அதை போல் வள்ளுவர் அப்பயே சொல்கிறார், அற்றார் அழிப்பசி தீர்த்தல், அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி, அதாவது சேர்த்து வைத்த பணம் எத்தனை பிரிவு எடுத்தாலும் அது நம்மளை சேரும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஐயா தாமஸ் செட்டியார் அவர்கள் பிறகு எடுத்திருந்தாலும் எடுக்காமல் பிதிருலகத்தில் இருந்தாலும் இங்கு செய்யக்கூடிய அன்னதானமாகப்பட்டது, பிரார்த்தனையாகப்பட்டது அவருடைய ஆன்மாவுக்கு லாபம் கொடுக்க வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் திருவருட்பிரகாச வள்ளற் பெருமானும் அன்னபூரணி தாயும் எடைஞானி சங்கலிங்க சுவாமியும் நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். மேலும் இந்த உபயம் செய்பவர்களும், இந்த உபயத்திலே தொண்டு செய்பவர்களும், இந்த உபயத்திலே அருள் பிரச்சாதம் இறைவனுடைய அருளை பெற்று உண்பவர்களும், ஆள்போல் தழைத்து அருகில் போல் வேலூன்றி மூங்கில் போல் கிடைத்து முல்லை போல் மனம் பரப்பி வாழை போல் புதிர் கொண்டு வளமுடன் வாழ்வதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் செய்த வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் சங்கரலிங்காய நமக. ஓம் சங்கரலிங்காய நமக. ஓம் சங்கரலிங்காய நமக. குழம்பு ஊற்றினா நல்லா இருக்குமா?